வெல்கம் டு மணி மாடி தோட்டம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போதோம்னா ப்ரூனிங் பற்றி பார்க்க போதும். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரூனிங்கிறது என்னன்னா, நம்ம செடிங்களுக்கு அழகூட்டத்துக்காகவும் செடிங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் நம்ம கட் பண்ணி விடுறது தான் ப்ரூனிங் சொல்லுவாங்க. ப்ரூனிங்கோடைய பெனிஃபிட்ஸ், அதோட பயன்கள்னு பார்த்திங்கன்னா, பூச்சி தாக்குதல்லேருந்து செடிங்களை வந்து பாதுகாக்கும். எப்படின்னா, இப்போ இந்த கிளையை எடுத்துக்கிட்டோன்னா, இந்த கிளையில் வந்து பூச்சி இருக்குன்னு வச்சுப்போம். அது மற்ற கிளைகளுக்கு பரவாமல் இருக்க நம்ம வந்து கட் பண்ணி விடலாம். இன்னொன்று, நம்ம அழகு ஊட்டுறதுக்காகவும் பண்ணலாம். எப்படின்னா, செடி வந்து ரொம்ப படர்ந்து போகாமல் ஒரு வடிவத்தில் வச்சுக்கிறதுக்காக நம்ம பண்ணுறது. மேலும் அதுக்கப்புறம் உற்பத்தி அதிகமாக்கிறதுக்கும் நம்ம வந்து ப்ரூனிங் பண்ணலாம். ப்ரூனிங்கை கவாத்துன்னு சொல்லுவாங்க. இந்த கவாத்து வந்து நம்ம சீசன் முடியும் போது நம்ம பண்ணுறது. பொதுவாக வந்து சீசன் முடியும் போது தான் பண்ணுவாங்க. கவாத்தில் 3 வகை இருக்குது. முதல் வகை வந்து நம்ம சீசன் முடிஞ்ச அப்புறம் செடி ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். அது எப்படின்னா, இந்த ஹார்ட் ப்ரூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதுதான் வந்து செடின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு அடி விட்டுட்டு ஒரு இவ்வளோ தூரமாவது விட்டுட்டு நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருவோம். அது வந்து அடுத்த சீசனுக்கு வந்து இந்த மாதிரி கிளைகள் வந்து விட்டு துளுத்து வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வந்து பண்ணுறது இந்த மழைக்காலம் இந்த சீசனில் பண்ணலாம். ஆடி ஆரம்பிக்கும் போது நீங்கள் பண்ணலாம். அது வந்து எப்போ எந்தெந்த செடிங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னா, இந்த மாதிரி செம்பருத்தி, ரோஸ் அந்த மாதிரி செடிங்களுக்கு நல்லாவே பெஸ்ட்டாகவே இருக்கும். நல்லாவே பூக்க புதுசாகவே வரும். பூச்சி தாக்குதல் எதுவும் இருக்காது. அடுத்த வகையான நம்ம சாஃப்ட் ப்ரூனிங் சொல்லுவாங்க. அதாவது தேவையில்லாத கிளைகளை வந்து கட் பண்ணி விடுறது. ஆனால் ஃபுல் செடியை வந்து கட் பண்ணி விட மாட்டோம். அது வந்து சாஃப்ட் ப்ரூனிங். அது வந்து நம்ம தேவைப்படும் போது பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளை வந்து பூச்சி ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம கட் பண்ணி விடலாம். மற்ற கிளைகளுக்கு பாதிப்பு ஏற்படாது. அடுத்த வகையான பிஞ்சிங் மற்றும் டெட் ஹெட்டிங்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, நம்ம முல்லைப்பூக்கள்லாம் பூக்கள் முடிஞ்சிருச்சுன்னா, நம்ம இந்த மாதிரியான பூக்கள் முடிஞ்சிச்சுன்னா கட் பண்ணி விடுறது தான் வந்து டெட் ஹெட்டிங். நம்ம இப்படி கட் பண்ணி விடுவோம். இந்த இதுவோடு கட் பண்ணி விடுவோம். ஏன்னா இதிலேருந்து துளுத்து வரும். பிஞ்சிங்கிறது நம்ம துளுக்க சாமந்தி இல்லைன்னா காஸ்மோஸ் அந்த மாதிரியான நம்ம சீசன் பூக்கள்லாம் நம்ம பண்ணுவோம். எப்படின்னா, மேலே இருக்கிற முட்டை வந்து நம்ம கிள்ளி விட்டோன்னா சைடில் நல்லா துளுத்து வர ஆரம்பிக்கும். இதுக்கு நான் இங்கே வந்து கருவேப்பிலை கண்ணில் வந்து பிஞ்சிங் பண்ணியிருக்கேன். இந்த கிளையை வந்து எடுத்துட்டேன். இந்த நடுவில் இருக்கிற துளிதை வந்து எடுத்துட்டேன். அது வந்து 2 கிளைகளாக வந்து பிரிஞ்சு வந்ததுக்கு இன்னும் அது கொஞ்சம் உயரம் வந்த அப்புறம் இன்னொரு பிஞ்சிங் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா அடர்த்தியாக வரும். இது வந்து பெஸ்ட்டு. நீங்கள் சீசன் பூக்கள்லாம் நீங்கள் பண்ணலாம். வாடாமல்லி அந்த மாதிரியான செடிங்களுக்கு நீங்கள் பண்ணலாம். இங்கே வாடாமல்லியில் பிஞ்சிங் பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து அது நல்லாவே அடர்த்தியாகவே வரும். வாங்க நம்ம ப்ரூனிங் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நான் இந்த கிளையை வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரியான ஒரு ப்ரூனரை வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து நல்லா யூஸ் ஆகும். நல்லா பாருங்கள். இந்த கிளையை வந்து நல்லா வரலைன்னா எங்கே வந்து நல்லா துளுத்து வருதுன்னு பாருங்கள். துளுத்து வர இடத்த பாருங்கள். கட் பண்ணிக்கலாம். ஷார்ப்பாக வந்து கட் பண்ணணும். ஒரு 45 டிகிரி ஆங்கிள்லையாவது வச்சு நீங்கள் கட் பண்ணணும். இப்படி வச்சு கட் பண்ணுங்கள். இப்படி கிராஸாக வச்சு கட் பண்ணுங்கள். இப்படி வைங்க. வச்சு கட் பண்ணிங்கன்னா நல்லா வந்து துளுத்து வரும்.
நம்ம ஓரளவுக்காவது ப்ரூனிங் வந்து கவாத்து நீங்கள் வருஷம் நீங்கள் இந்த மாதிரியான செம்பருத்தி செடி, ரோஸ் அந்த மாதிரியான செடிங்களுக்கு நீங்கள் பண்ணணும். முல்லை கொடிங்களுக்கும் நல்லா ப்ரூனிங் பண்ணி விட்டிங்கன்னா செடி நல்லாவே வரும். இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.